நம்ம வந்து அலெக்சாண்டரோட பயோகிராஃபியை தான் பகுதிகளாக வந்து பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் 3 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த பார்ட் 4 வீடியோவை வந்து பாருங்கள். லாஸ்ட் வீடியோவில் எது வரைக்கும் பார்த்துருப்போம் அப்படின்னாக்கா, பண்டைய கிரேக் மக்களோட கலாச்சாரம், அவங்களோட பழக்க வழக்கங்கள், மத நம்பிக்கைகள், அவங்களுடைய விளையாட்டான ஒலிம்பிக், இது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். பண்டைய கிரீஸ் நாட்டோட வடபகுதிக்கு மசிடோனியா என்னும் மற்றொரு பெயரும் இருக்குது. இங்கு உள்ளவங்களை வந்து கிரேக்கர்கள் என்று சொல்லப்பட்டாலும் இவங்களை வந்து நாகரிகம் குறைந்தவர்களாக தான் பார்க்குறாங்க. இந்த பண்பாட்டு இடைவெளியை வந்து மன்னர் பிலிப் 2 வந்ததுக்கு அப்புறமா எப்படி மாத்துறாரு, மன்னர் பிலிப் 2க்கு அப்புறமா அலெக்சாண்டர் அரியணை ஏறினதுக்கு அப்புறமா கிடைத்த அந்த மேடி நாட்டு வெற்றி, தீபு வெற்றி, ஏத்தன்ஸ் வெற்றி, இந்த இலக்குகளை எல்லாம் எப்படி அடையிறாரு, இது வரைக்குமே நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து பாரசீக பேரரசை எப்படி கைப்பற்றுறாருங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு இலக்கும் முக்கியமானது, நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் முக்கியமானது, உறுதியாக இருக்க வேண்டும், தெளிவாக இருக்க வேண்டும், திட்டங்கள் ஆனாலும் சரி, யுக்திகள் ஆனாலும் சரி அப்படின்னு வந்து சொல்கிறாரு அலெக்சாண்டர். அவருடைய அடுத்த இலக்குன்னு பார்த்தாக்கா பாரசீக படையெடுப்பு தான். அதுக்காக நாள் குறிக்கணும் அப்படின்னு சொல்லி அரசவை ஜோதிடர்களை வந்து அழைத்து வர சொல்லி உத்தரவிடுறாரு. சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு அலெக்சாண்டர். அரச ஜோதிடர்கள் வந்து அவரின் எதிரே அமர்ந்து நிறைய குறிப்புகள், பஞ்சாங்கங்கள், நாள் குறிப்புகள், சாத்திர குறிப்புகள் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. அலெக்சாண்டரோட சேர்ந்து அவங்களோட அமைச்சர்களும் தளபதிகளும் வந்து காத்துட்டு இருக்கிறாங்க. ஜோதிடர்கள் வந்து தயங்கி விஷயத்த வந்து சொல்றாங்க. இது வந்து டேசியஸ் மாதம் நடந்துட்டு இருக்கு, இந்த மாதம் வந்து யுத்தத்துக்கு பொருத்தமான மாதம் கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. மசிடோனியா மன்னர்கள் யாருமே இதற்கு முன்னாடி இந்த டேசியஸ் மாதத்துல போருக்கே போனது இல்லையா அப்படின்னு கேட்குறாரு அலெக்சாண்டர். ஜோதிடர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சென்றதும் இல்லை வென்றதும் இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படி பார்த்தாக்க இதுக்கு முன் உதாரணம் இல்லை அப்படிதானே அப்படின்னு கேட்குறாரு அலெக்சாண்டர். இனி நான் செய்வதுதான் முன் உதாரணம். இந்த டேசியஸ் மாதத்துக்கு ஆர்மி டியஸ் அப்படின்னு மாற்றம் செய்யுங்க அப்படின்னு வந்து உத்தரவிடுறாரு. இதே மாதத்துல போர்க்களம் செல்றதுக்கு தயாராகுங்க அப்படின்னு வந்து உத்தரவிடுறாரு அலெக்சாண்டர். அலெக்சாண்டர் வந்து பாரசீகம் போருக்கு தயாராகி விட்டார் அப்படிங்கிற செய்தி வந்து முறைப்படி அறிவிக்கவும் படுது, பலரையும் சென்று அடையுது. அதில் இஸ்துமஸ் பேரவையும் ஒன்று. கிரேக்க நாட்டின் அரசியல் வல்லுநர்கள், தத்துவ மேதைகள், போர் விற்பனர்கள், அறிவில் சிறந்தவர்கள் ஆகியோரை உள்ளடக்கியது தான் இந்த இஸ்துமஸ் பேரவை. பேரவையோட உறுப்பினர்கள் எல்லாமே வந்து கூடுறாங்க. நிறைய வாதங்கள், அதிகமான பிரதிவாதங்கள். இந்த பாரசீக படையெடுப்புக்கு செல்ற அலெக்சாண்டருக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கலாமா இல்லைனா வேண்டாமா அப்படின்னு வந்து முடிவெடுக்கிறது தான் இந்த ஆலோசனை கூட்டத்தோட ஒரு முடிவு. இந்த பாரசீக படையெடுப்புக்கு செல்ற அலெக்சாண்டருக்கு வந்து உதவியாக வீரர்களை அனுப்புகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. யுத்தத்துக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி டெல்ஃபி ஆலயத்துக்கு சென்று வழிபடுவது தான் மசிடோனியர்களோட வழக்கம். அதனால் அலெக்சாண்டர் தன்னுடைய அமைச்சர்கள், தளபதிகள், நண்பர்கள் எல்லாமே வந்து அந்த டெல்ஃபி ஆலயத்துக்கு வந்து போகிறாங்க. அடுத்ததாக அப்போலோ தெய்வம், கிரேக்கர்கள் மதிக்கும் தெய்வங்களில் மிகவும் முக்கியமானது. இது வந்து மெசிடோனியர்கள் மட்டும் இல்லாமல் தைசாலியர்கள் போன்ற எல்லா வேறுபாடுகளையும் தெரிஞ்சுட்டு ஒன்றாக சென்று வணங்கக்கூடிய தெய்வம் தான் இந்த அப்போலோ தெய்வம். வெற்றியை வாரி வழங்கும் தெய்வம் தான் இது. வழிபாடுகள் எல்லாம் முடியுது, பூஜைகள் எல்லாம் முடியுது, படைகளை தயார் செய்வது மட்டும்தான் பாக்கி. மேன்மை பொருந்திய வீரர்களே, மிகப்பெரிய போருக்கு தயாராக இருக்கிறோம். அதற்கு முன்னாடி உங்களுடைய குடும்ப சூழல் பற்றி தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன் அப்படின்னு வந்து கேட்குறாரு அலெக்சாண்டர். உங்களில் பலர் வறுமையில் வாடுவதாக கேள்விப்பட்டேனே, அவற்றை போக்குவதுதான் முதல் வேலை, அடுத்ததுதான் யுத்தம், வெற்றி, நாடு எல்லாமே அப்படின்னு வந்து சொல்றாரு. சொன்னதோடு நிறுத்தாம வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிற மக்களுக்கு வந்து உதவி செய்யறாரு. நிதி தேவைப்பட்டவர்களுக்கு நிதி, பொருள் தேவைப்பட்டவர்களுக்கு பொருள், சொத்து கேட்பவர்களுக்கு சொத்து, உணவு இல்லாதவர்களுக்கு உணவு. வீரர்களுக்கு இப்ப வந்து உற்சாகம் வந்து தொற்றிக்கொள்ளுது. அலெக்சாண்டரோட இந்த புரட்சிகரமான அணுகுமுறைங்கிறது நாடு முழுக்கவே வந்து பரவுது. காற்றில் கலந்த செய்தி பெர்டிகாஸின் காதுகளையும் சென்றடையுது. பெர்டிகாஸ் யாரு அப்படின்னு கேட்டாக்கா அலெக்சாண்டரோட நண்பர் தான். என்ன ஆயிற்று இந்த அலெக்சாண்டருக்கு, ஏன் இப்படியெல்லாம் செய்யறான் அப்படின்னு வந்து அவருக்குள்ளே நிறைய கேள்விகளும் இருக்குது. அதனால அவர் வந்து விரைவாக மெசிடோனியாவுக்கு சென்று அலெக்சாண்டரை வந்து பார்க்கறதுக்காக போறாரு. என்னுடைய சொத்துக்களை எல்லாம் பிரித்து வீரர்களுக்கே வழங்கிட்டாமே அப்படின்னு வந்து கேள்விப்பட்டுட்டேன் அப்படின்னு வந்து கேட்குறாரு. இதுக்கு அலெக்சாண்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, என்னுடைய சொத்துக்களை அல்ல அரசாங்க சொத்துக்களை தான் நான் வந்து கொடுக்குறேன், இதுல என்ன குழப்பம் உனக்கு அப்படின்னு வந்து கேட்குறாரு. இருப்பது எல்லாத்தையும் நீ கொடுத்துட்டேன்னா உனக்குன்னு என்னதான் மிஞ்சும் அப்படின்னு கேட்குறாரு. என்னுடைய நிறையாவே இருக்குது, கவலைப்படாத பெர்டிகாஸ் அப்படின்னு வந்து அவருக்கு நம்பிக்கை சொல்றாரு அலெக்சாண்டர். அலெக்சாண்டர் வந்து படை வீரர்களை நான் வந்து சந்திக்கணும், அதற்கான ஏற்பாடுகளை வந்து செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே தலைமை தளபதியான பார்மினியோ வந்து குதிரைப்படை, காலாட்படை எல்லாம் தயாராக நிறுத்தி வைக்கிறாங்க. எல்லாரையும் வழி நடத்துகிற வகையிலன்னு பார்த்தாக்கா படைகளோட முன்னாடி வந்து நிற்கிறாரு பார்மினியோ. முதல்ல அலெக்சாண்டர் குதிரைப்படைகளை வந்து பார்வையிடுறாரு. அலெக்சாண்டரோட படையில் இருக்கிற குதிரைகள்னு பார்த்தா அத்தனையுமே மிகப்பெரிய யுத்தங்களை வந்து சந்திச்சது தான்.
கொள்ளை காட்டிலும் அதிகமான வெற்றியை சாப்பிட்டது தான் அந்த குதிரைகள். அலெக்சாண்டரோட பலம் எது என்று கேட்டால் குதிரைப்படைகள் என்று எதிரிகள் கூட சொல்லிடுவாங்களாம். அந்த அளவுக்கு குதிரைப்படைகளை வைத்து எதிரிகளோட படைகளை வந்து தோல்வியடைய செய்வாராம். மன்னர் பிலிப்போட பலமும் இதுதானே வந்து சொல்லலாம். உண்மையிலே அவருடைய காலத்தில் தான் அந்த குதிரைப்படைக்கு வந்து பலமே வந்து சேர்க்கப்பட்டது. அவரோட காலத்தில் தான் குதிரைகளை வந்து போருக்காக தயார் செய்கிறாங்க. கூட்டத்தை பார்த்து மிரளக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குதிரைகளுக்கு வழங்கப்பட்ட முதல் பயிற்சியே வந்து அதுதான். அதுக்காக மக்கள் வந்து நிறைய இருக்கிற இடத்துல வந்து ஆயுதம் ஏந்திய வீரர்களுக்கு இடையே நின்று வெவ்வேறு சூழல்களில் இந்த குதிரைகளுக்கு வந்து பயிற்சி அளிக்கிறாங்க. யுத்த காலத்தில் எப்படி குதிரை நடக்க வேண்டும், எப்படி ஓட வேண்டும், எந்த சமயத்தில் பாய வேண்டும் அப்படின்னு எல்லா விதமான பயிற்சிகளையும் அளிக்கிறாங்க. குதிரைப்படையில் ஹெட்டேரோய் என்கிற அந்தஸ்து கிடைச்சிச்சு அப்படின்னாக்கா அது கௌரவமான விஷயமா வந்து நினைப்பாங்க. ஏன்னா வீரர்களோட திறமைகள், சாதனைகள், அனுபவம் இதெல்லாம் வச்சு தான் அந்த அங்கீகாரத்தை வந்து கொடுப்பாங்க. வெறும் 600 குதிரைப்படை வீரர்களை மட்டுமே கொண்டிருந்த அந்த மெசிடோனியா படை மன்னர் பிலிப்போட காலத்துல தான் 3000ஆக அது உயருது. இந்த மெசிடோனியா வீரர்களை தாண்டி தேசாலியர்கள் மற்றும் இதர கிரேக்க பகுதிகளில் இருந்தும் வீரர்களை வந்து தேர்வு செய்ய தொடங்குறாங்க. இந்த நடைமுறை வந்து அலெக்சாண்டர் காலத்துல தான் வந்து அறிமுகப்படுத்துது. குதிரை வீரர்களுக்கு மட்டும் வழங்கப்படுற அந்த வாள், ஈட்டி, தலைக்கவசம், உடற்கவசம், மார்பு கவசம், காலணி எல்லாமே அவங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. சிறப்பு தகுதி கொண்டவங்களுக்கு உலோகத்தாலான தலைக்கவசம், மற்றவங்களுக்கு வந்து இரும்பு அல்லது வெண்கலத்தாலான தலைக்கவசங்களை வந்து கொடுப்பாங்க. சிறப்பு தகுதி பெற்றவர்களுக்கு வந்து வலுவான மார்பு கவசம் வந்து கொடுப்பாங்க. சிலருக்கு மட்டும்தான் வந்து உலோகத்தாலான அங்கி வந்து கொடுப்பாங்க. வாள் என்பது அப்படின்னு பார்த்தாக்கா வழக்கமாக எல்லோரும் பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம் தான். ஆனால் அந்த வாளின் ஒரு முனை வந்து கூர்மையாக இருக்கும், இன்னொரு முனை வந்து கைப்பிடியோடு இணைந்திருக்கும். இந்த வாளை வந்து வீசினாங்க அப்படின்னாக்கா எதிரியோட தலை வந்து கண் இமைக்கிற நேரத்தில் தரையில் விழுந்துருமா, அந்த அளவுக்கு வந்து கூர்மையான இதை வந்து வச்சுருப்பாங்களாம். இந்த குதிரை வீரர்கள் பயன்படுத்துவதற்காக பைக் என்கிற ஆயுதமும் வந்து அறிமுகம் செய்கிறாங்க. எண்ணிக்கை அளவுலன்னு பார்த்தாக்கா மிகப்பெரிய படை இதுதான். அத்தனை பேருமே வந்து மிக சிறந்த வீரர்களாக வந்து தேர்வு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. யுத்தம் தொடங்கும் போது எப்படி இயங்க வேண்டும், எதிரிகள் பலத்தோடு இருக்கும்போது எப்படி இயங்க வேண்டும், பலவீனமாக இருந்தால் அதை சாதகமாக்கி கொள்ள எப்படி என்ன செய்ய வேண்டும், இப்படி போர் யுத்திகளை வந்து ஒவ்வொன்றா வந்து சொல்லி கொடுக்குறாங்க. காலாட்படை வீரர்களும் கண்டிப்பாக தலை மற்றும் உடற்கவசங்களை வந்து அணிஞ்சுக்கணும். அலெக்சாண்டரோட படையில முக்கியமான அங்கம்னு பார்த்தாக்கா தைசாலி குதிரைப்படை தான். பெரும்பாலும் யுத்த காலத்தில் இடது புறத்தில் இருக்கும் குதிரைப்படை வந்து தைசாலி நாட்டு படைகளாக தான் வந்து இருக்கிறது தான் வழக்கம். தெளிவான திட்டமிட்ட செயல் இதுதான் வெற்றியோட தாரக மந்திரமாகவே இருக்குது. உத்தரவை பிறப்பிக்கும் நபர்களில் வரிசையில் முதல் இடம் வந்து மன்னர் அலெக்சாண்டருக்கு தான் இருக்குது. அவருக்கு அடுத்த இடம்னு பார்த்தாக்கா தளபதி பார்பேனியோக்கு. வீரர்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், எப்படி தயாராக வேண்டும், எப்பொழுது போரை நிறுத்த வேண்டும், இந்த மாதிரி தகவல் தொடர்பில் வந்து அப்படி ஒரு நேர்த்தியான இதை வந்து அவங்க வந்து கையாளுவாங்க. தன்னுடைய பலத்தை மாத்திரம் நம்பி களத்தில் இறங்குவதை விட எதிரியின் பலத்தை, முக்கியமாக அவங்களோட பலவீனத்தை, எதிரிகளோட ஆதரவு வட்டத்தை இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம வந்து களத்தில் இறங்கினாதான் வெற்றியை அடையலாம் அப்படிங்கிறது தான் அலெக்சாண்டரோட ஒரு முக்கியமான அணுகுமுறையாகவே வந்து இருக்குது. எதிரியின் கோட்டையிலிருந்து கொட்டடி வரை சென்று ரகசியமாக தகவல்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற வல்லமை பொருந்திய உளவு படையும் அலெக்சாண்டர் வசம் இருக்குது. இதை வந்து துளியும் சந்தேகம் வராமல் செய்யணும், அதில் தான் வந்து திறமையே இருக்குது. பல மொழிகளை பேசுபவர்கள் வந்து படையில் இருக்கிறதுனால உத்தரவுகள் எல்லாமே பெரும்பாலும் கிரேக்க மொழியில தான் வந்து சொல்கிறாங்க. இதனால் வீரர்கள் ஒவ்வொருவருக்குமே வந்து கிரேக்க மொழியை வந்து தெரிந்து வைக்கணுங்கிறது ஒரு கட்டாய இதாக இருக்குது. யுத்த சமயங்களில் எப்படி நகர வேண்டும், யாரை தாக்க வேண்டும் என்பதெல்லாம் வாய்மொழி உத்தரவுகளாக மட்டுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அலெக்சாண்டர் ரொம்ப தெளிவாகவே இருக்கிறாரு. இடையிடையே சத்தம் எழுப்புவது, இசைக்கருவிகளை கொண்டு ஓசை எழுப்புவது, கைகளை தட்டுவது, கால்களை தரையோடு தரை உரசுவது, ஈட்டிகளை வைத்து ஒன்றோடு ஒன்று உரசி ஓசை எழுப்புவது, இது எல்லாமே சில உத்தரவுகளை வந்து புரிந்து கொள்வதற்கு வந்து உதவியாக இருக்குது. படையை திரட்டி கொண்டு பாரசீகத்துக்கு புறப்பட்டு விட்டால் இங்கே மசிடோனியாவை யார் காப்பாற்றுவது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வருது. சொந்த நாட்டுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு ஆன்டிபேட்டரை வந்து கூப்பிடுறாரு அலெக்சாண்டர். இவர் வந்து மெசிடோனியா படையில் உள்ள ஒரு முக்கியமான தளபதி, திறமையாளர், தேர்ந்த நிர்வாகி, பிலிப்போட நம்பிக்கைக்குரியவர்னே வந்து சொல்லலாம். அதனால அலெக்சாண்டர் வந்து ஆன்டிபேட்டர் வந்து உங்கள்கிட்ட வந்து நான் 12,000 வீரர்களை வந்து ஒப்படைக்கிறேன், 1100 குதிரைப்படைகளும் இருக்குது, அவற்றை வைத்துக்கொண்டு இந்த மெசிடோனியாவை வந்து பொறுப்போட நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, நான் வந்து ஆசியாவை வந்து கைப்பற்றுறதுக்காக புறப்படுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு.
எதிரிகளை அழித்து மசிடோனியாவை காப்பது மட்டும் உங்களோட பணி கிடையாது, புதிய எதிரிகள் உருவாகாமல் பார்த்து கொள்வதும் உங்களுடைய பணி தான். மசிடோனியா மக்களுக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. கிமு 334 மே மாதம் பலம் பொருந்திய குதிரைப்படை முன்னால் நின்று கொண்டு இருக்கிறது. அதன் பிறகு காலாட்படையில் 2 பிரிவுகள் வந்து இருக்குது. பார்வையில் வந்து பார்த்தாக்கா சதுரங்க காய்கள் போன்று நிறுத்தி வைக்கிறாங்க. அதனால ஈட்டிகள் மட்டும்தான் தெரியும். காலாட்படை வீரர்களோட முதல் பிரிவில் வந்து அவங்களோட கையில வாளும் கேடயமும் வந்து இருக்குது. இன்னொரு பிரிவில் வந்து ஈட்டிகள் மட்டும் ஏந்தி நிற்கிறாங்க. இடது கையில கேடயத்தையும் வலது கையில வாளையும் வச்சிருக்கிறாங்க. சில வீரர்களுக்கு உயரமான ஈட்டிகள், சிலருக்கு வந்து குத்தி ஈட்டிகள் வந்து அந்த ஆட்களை பொறுத்து அவங்களோட திறமையை பொறுத்து வந்து கொடுக்குறாங்க. பிரார்த்தனை முடிந்ததும் தலையசைக்கிறாரு அலெக்சாண்டர், குரல் கொடுக்கிறாரு பார்மேனியோ. படைகள் பயங்கர சத்தத்தோட புறப்படுது. அலெக்சாண்டர், அவருக்கு பின்னால் பார்மேனியோ, அவங்க 2 பேத்துக்கும் பின்னாடி வந்து மற்ற எல்லா வீரர்களும் வந்து நிற்கிறாங்க. ஹெலஸ்பாண்ட் நதிக்கரையை நோக்கி விரைந்து கொண்டிட்டு இருக்கிறாங்க படைகள். சி ஆஃப் ஹெல் என்ற பெயரை கொண்ட நதியோட நீளம் வந்து சுமார் 65 கிலோமீட்டர். தென்கிழக்கு திசையில் ஆசியா, வடகிழக்கு திசையில் ஐரோப்பா. இன்னும் புரியும்படி சொல்லணும் அப்படின்னாக்கா, ஒரு கரையில மெசிடோனியா, மறுகரையில பாரசீகம், நடுவே எந்த ஒரு குறுக்கீடும் இல்லாம பாய்ந்து ஓடிக்கிறது இந்த ஹெல்லஸ்பாண்ட். ஒரு இடத்துல வந்து யுத்தம் செய்ய போகிறோம் அப்படின்னு வந்து முடிவு செஞ்சிட்டாங்கன்னா இதோட பூகோள அமைப்பை வந்து முற்றிலுமா வந்து தெரிஞ்சுக்கிடுவாரு அலெக்சாண்டர். ஒரு தெரு, ஒரு மலை, ஒரு ஆறு, ஒரு குட்டை, ஒரு கடல் என்று எதையுமே அவர் விடமாட்டாரு. அதை பற்றியுமே அதை வந்து தெரிஞ்சு வச்சுப்பாரு. இந்த பாரசீகத்துக்குள்ள அடியெடுத்து வைக்கணும் அப்படின்னாக்கா முதல்ல இந்த ஹெல்லஸ்பாண்டை வந்து கடக்கணும். அதற்கு சுலபமான வழியை காட்டுறாரு தளபதி பார்மேனியோ. அதுக்கப்புறம் கிரேனிகஸ் ஆற்றை வந்து கடக்கணும். ஆனால் அது வந்து அத்தனை சுலபம் வந்து கிடையாது. அலெக்சாண்டரோட படைகள் வந்து வந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே கிரானிகோஸும் அவங்களோட படைகளை வந்து அந்த ஆற்றங்கரையில் வந்து குவிச்சு வச்சிருக்கிறாரு. பாரசீக பேரரசர் 3ஆம் டேரியஸ். அலெக்சாண்டர் வந்து வீரர்கள்ட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த கிரானிகஸ் ஆற்றங்கரையில் நாம் சந்திக்க இருப்பவர்னு பார்த்தா அசுர பலம் படைத்தவர். நம்முடைய படைகளை காட்டிலும் அவங்கள்ட்ட வந்து பிரம்மாண்டமான ஒரு படை வந்து இருக்குது. ஆற்றை கடக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சுலபமான விஷயமே கிடையாது. ஆபத்து வந்து இதில் நிறையா இருக்குது. ஆபத்து இல்லாமல் நம்ம எதையுமே வந்து சாதனை வந்து நிகழ்த்த முடியாது. ஆற்றை கடப்போம், அப்போதுதான் நம்ம 3ஆம் டேரியஸோட நம்மளால யுத்தம் செய்ய முடியும் அப்படின்னு வந்து சொல்றாரு. 3ஆம் டேரியஸை வென்றால் தான் அடுத்தடுத்து நம்மளால முன்னேற முடியும். நம்மளோட இலக்குகள்னு பார்த்தா இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆற்றின் வேகம், நடுங்கும் குளிர், அடர்ந்த இருள் எல்லாமே ஆற்றை கடக்கிறதுக்கு வந்து ஒரு முரண்பட்ட விஷயங்களா இருக்குது. அதனால தயங்குறாங்க வீரர்கள். வீரர்களோட அச்சத்தை வந்து புரிஞ்சுக்கிறாரு பார்மேனியோ. பார்மேனியோ வந்து அலெக்சாண்டர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, இருள் சூழ்ந்த நிலையில ஆற்றை கடக்கிறதுங்கிறது ஒரு புத்திசாலித்தனமான விஷயமே கிடையாது, ஆபத்தை விளைவிக்கும் செயல் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு அலெக்சாண்டர் என்ன சொல்றாருன்னா, மெசிடோனியா வீரர்களுக்கு பயமா? அதுவும் இருளை கண்டு பயப்படும் வீரர்களிடம் போய் சொல்லுங்கள். எப்போதுமே எதிரிகளின் எண்ணிக்கையை பார்த்து மிரளக்கூடாது, பிரமிக்க கூடாது. தேவையற்ற அச்சம், நடுக்கம் இது கூடவே கூடாது. இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் தன்னம்பிக்கையோட அளவு, உங்களோட தைரியம் இது எல்லாமே வந்து குறைய தொடங்கிடும். நான் இருக்கும்போது உங்களுக்கு உயிர் பயம்ங்கிறது தேவையே கிடையாது. நான் வழி நடத்துகிறேன், வாருங்கள் புறப்படலாம் அப்படின்னு வந்து சொல்றாரு அலெக்சாண்டர். சொல்லிக்கிட்டே முன்னோக்கி நகர்ந்த அலெக்சாண்டர் குதிரையோட ஆற்றில் இறங்குறாரு. மன்னன் எவ்வளியோ வீரர்களும் அவ்வளி அப்படிதானு ஒருவர் பின் ஒருவராக அலெக்சாண்டரை வந்து பின்தொடர்றாங்க. பார்மேனியாவும் தான். மெசிடோனியா வீரர்கள் ஆற்றை கடக்குறாங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்ட 3ஆம் டேரியஸ் வந்து அவங்களோட படை வீரர்களையும் வந்து அவங்களும் வந்து அம்புகளை வந்து சரமெறியா தொடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. சில அம்புகள் வீரர்களை வந்து தாக்குது. குதிரைகளும் தப்பலை. ஆனால் பெரிதாக எந்த ஒரு இழப்பும் கிடையாது. இருள் மறைகிறதுக்குள்ளேயே வந்து மெசிடோனியா படை வந்து இந்த கரையை வந்து கடக்குறாங்க. அந்த மெசிடோனியா வீரர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நல்ல வேளை நம்ம வந்து இரவு நேரத்தில் வந்தோம், இல்லைன்னா தாக்குதல் இன்னும் மோசமாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போதைக்கு கொஞ்சம் பதுங்கலாம், தவறில்லை. யுத்தத்தில் இதுவும் கூட ஒரு நுணுக்கம் தான். தாக்குதல் எதுவும் வேண்டாம், ஆனால் தற்காப்பு அவசியம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. முதல்ல அடி வாங்குறது மாதிரி அமைதியாக இருக்கிறாங்க அந்த மெசிடோனியா வீரர்கள். எதிரிகளோட பலவீனமாக வந்து எங்க வந்து இருக்கிறாங்கிறத அவங்க வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இடதுபுறத்தில் செயல்பட்ட அந்த காலாட்படை வீரர்கள் வந்து அவ்வளவு பலமாக இல்லை. இதுதான் சமயம், செலுத்துங்கள் படையை அப்படின்னு வந்து உத்தரவிடுறாரு பார்மேனியோ. இப்போ வந்து அந்த மெசிடோனியா படைகள் வந்து சீறி பாயிறாங்க. மெசிடோனியா படை வீரர்களோட கண்ணில்னு பார்த்தாக்கா அப்படி ஒரு மூர்க்கத்தனமான ஒரு இது இருக்குது. தாக்குதல் தான். அதிர்ச்சியும் வந்து அந்த டேரியஸோட வீரர்களுக்கு வந்து அதிர்ச்சியாக வந்து இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அலெக்சாண்டரை பொறுத்த வரைக்கும் அவர் உத்தரவு மட்டும் இட மாட்டார், களத்தில் குதித்து உழைப்பை செலுத்தக்கூடிய ஒரு வீரமான வரும் கூட.
அலெக்சாண்டர் வந்து களத்தில் இறங்கி போராடக்கூடியவர் அப்படிங்கிறது பாரசீக படைகளுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். மும்முரமாக போரிட்டு கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ஸ்பித்ரிடேட்ஸ் அப்படிங்கிற ஒரு பாரசீக வீரன் வந்து அலெக்சாண்டரை வந்து அடையாளம் பார்க்குறாரு. அலெக்சாண்டர் வந்து ஆனால் இவரை வந்து கவனிக்கல. ஏன்னா போரோட மும்முரத்தில் வந்து இருக்கிறாரு. இவர் கவனிக்காத பட்சத்தில் அவரை நம்ம வந்து தாக்கி கொண்டுட்டோம் அப்படின்னாக்கா மிகப்பெரிய வெற்றி வந்து நமக்கு கிடைச்சிரும். பாரசீகர்களுக்கு அற்புதமான ஒரு வெற்றி கிடைக்கும். எவ்வளவு அற்புதமான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு, இதை நம்ம வந்து தவற விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு அந்த ஸ்பித்ரிடேட்ஸ். கையில் இருந்த கோடாரியை எடுத்து அலெக்சாண்டரை நோக்கி வீசுறாரு. தலை துண்டாகுது. கண் இமைக்கும் நேரத்தில் இதெல்லாமே நடக்குது. சத்தம் கேட்டு திரும்பி பார்க்குறாரு அலெக்சாண்டர். இவருக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருந்த வீரனோட தலை கிடக்குது. ரத்த வெள்ளத்தில் இருக்கிறாரு. குறி தப்பிருச்சு. தூரத்தில் நின்றுட்டு இருந்த கிளைடேட்டஸ் என்கிற மாசிடோனிய தளபதி இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்படி பொழுதுல வாளை வீசுறாரு. ஸ்பித்ரிடேட்ஸோட தலை கழுத்துல இருந்து தரைக்கு இடம் மாறுது. மூர்க்கத்தனமான தாக்குதல் மெசிடோனியா படையில இருந்து வெளிப்பட ஆரம்பிக்குது. நிறைய சேதங்கள், உயிர் பலிகள் இரண்டு தரப்புமே வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் பாரசீக படைகளுக்கு சற்று அதிகம்னே வந்து சொல்லலாம். இந்த டேரியஸோட படைகள் வந்து வலுவிழக்க ஆரம்பிக்குது. சிலர் வந்து சரணடைகிறாங்க. பலர் வந்து சுற்றி வளைக்கவும் படுறாங்க. இதுக்கு மேலே செய்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, உயிர் பிழைப்பதே சிக்கல் தான் அப்படின்னு வந்து புரியுது டேரியஸ்க்கு. யோசிக்கிறதுக்கு இனிமேல் நேரம் இல்லை, உயிரை வந்து காப்பாற்றிக்கணும், வந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி யாருமே கண் இமைக்காத நேரத்தில் வந்து அவர் வந்து தப்பிச்சு ஓடுறாரு டேரியஸ். நீங்கள் அந்த டேரியஸை இங்கிருந்து அவரை வந்து நம்ம தப்ப விடக்கூடாது அப்படின்னு உத்தரவிடுறாரு. மெசிடோனியா படை வீரர்கள் எல்லாமே வந்து தேடி போகிறாங்க. ஆனால் நிறைய முயற்சி, நிறைய தேடல், நிறைய உழைப்பு, இது எதுவுமே வந்து பலன் கொடுக்கல. டேரியஸ் வந்து தப்பிச்சு ஓடிடுறாரு. இந்த கிரானிக்கஸ் யுத்தத்தில் இறுதி வெற்றின்னு பார்த்தாக்கா அலெக்சாண்டருக்கு தான் கிடைக்குது. அலெக்சாண்டர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய வாழ்க்கையில் கிடைத்த மாபெரும் வெற்றி அப்படின்னே வந்து சொல்கிறாரு. தப்பி சென்ற பாரசீக மன்னர் டேரியஸ் ஒரு இடத்துல தங்கி இருந்து புதிய படையை வந்து உருவாக்குற முயற்சியில் வந்து ஈடுபட்டு இருக்கிறாரு. இந்த சைடு வந்து மசிடோனியா படைகள் வந்து அந்த வெற்றி கழிப்பை வந்து பாடிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் மன்னர் அலெக்சாண்டருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போகுது. அதை பார்த்து மசிடோனியா வீரர்கள் வந்து அப்படியே துடிச்சு போகிறாங்க. மருத்துவர்கள் எல்லாத்தையும் அழைச்சிட்டு வராங்க. நேரம் ஆகிட்டே இருக்கு. ஆனால் உடல்நிலையில் எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லாமல் இருக்குது. மருத்துவர்கள் வந்து தங்களுக்கு தெரிஞ்ச எல்லா சிகிச்சைகளையுமே செஞ்சு பார்த்துட்டாங்க. ஆனாலுமே எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருந்துட்டு இருக்கிற வேலையில தான் ஃபிலிப்னு ஒரு மருத்துவர் வந்து வர்றாரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட வந்து ஒரு மருந்து இருக்குது, அது கொஞ்சம் ஆபத்தானது தான், ஆனால் மன்னருடைய நோய் வந்து கண்டிப்பாக குணமாகிரும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. மருத்துவர் பிலிப் வந்து அலெக்சாண்டர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, என்னிடம் வந்து ஒரு மருந்து இருக்குது, அது கொஞ்சம் ஆபத்தானது தான், ஆனால் உங்களுடைய நோய் வந்து கண்டிப்பாக குணமாயிரும். மருந்தை சாப்பிட்டு சில நாட்களுக்கு நீங்கள் வந்து மயக்க நிலையிலே தான் இருப்பீங்க, அதன் பிறகு தான் அந்த மயக்கம் வந்து தெளியும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீங்களே ஒரு மருத்துவர் தானே, மருத்துவ மேதை அரிஸ்டாட்டிலிடம் பாடம் பயின்றவர் தானே, உங்களுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது அப்படின்னு அந்த மருந்தோட பேரையும் வந்து சொல்கிறாரு. அண்ணா மருந்து தயாராக இருக்கிறது அப்படின்னு வந்து பிலிப் வந்து சொல்கிறாரு. அந்த நேரத்தில் தான் அலெக்சாண்டருக்கு ஒரு கடிதம் வந்து வருது. இருந்தவர்கள் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து பார்மேனியோ அனுப்பிய கடிதம் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பிலிப் கொடுத்த அந்த மருந்தை ஒரு கையில் வச்சுக்கிட்டு கடிதத்தையும் அலெக்சாண்டர் வந்து பார்த்து படிக்கிறாரு. படித்த உடனே அந்த கடிதத்தை வந்து பிலிப்போட கையில் வந்து கொடுக்குறாரு. முதல்ல அவருக்கு வந்து ஒன்றுமே புரியலை. ஏன்னா அரசருக்கு வந்த கடிதத்தை நான் ஏன் படிக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. அந்த கடிதத்தை வாங்கி படித்த உடனே அவரோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வலிய ஆரம்பிக்குது. அரசே, வீண் பொலி என் மேலே சுமத்தப்பட்டிருக்கு, நான் இனிமேல் என்ன செய்வேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு அலெக்சாண்டர் என்ன சொல்கிறாருன்னா, அவசரப்படாத பிலிப், உனக்கே நன்றாக தெரியும் என்னுடைய தந்தையின் பேரும் கூட பிலிப் தான். அவருடைய பேரை வைத்திருக்க நீ கொடுத்த மருந்தை என்னுடைய தந்தை கொடுத்த மருந்தாகவே தான் நினைத்து நான் அந்த மருந்தை வந்து சாப்பிட்டேன். அதனால உன் மீது எனக்கு வந்து நிறைய நம்பிக்கை இருக்குது, அதனால நீ கவலைப்படாத அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அலெக்சாண்டர் வந்து தன்னோட அமைச்சர்கள்ட்டெல்லாம் என்ன சொல்கிறாருன்னா, நல்ல மருந்தை தான் கொடுத்துருக்குறாரு பிலிப், இன்னும் சில மணி நேரங்களில் நான் வந்து மயக்கமாயிருவேன், யாரும் அதை பார்த்து பயப்பட வேண்டாம், சில நாட்கள் கழிந்து என்னோட உடல்நிலை வந்து சரியாகிரும், அது வரைக்கும் நீங்கள் வந்து பிலிப்பை யாரும் சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஒவ்வொரு நாளும் அலெக்சாண்டரோட உடல்நிலை வந்து முன்னேற்றம் அடையுதா அப்படின்னு கண்காணிச்சுட்டே இருக்கிறாங்க மருத்துவர்கள். இந்த நேரத்தில் தான் இன்னும் போருக்கு தயாராகவில்லையா அப்படிங்கிற ஒரு குரல் வந்து கேட்குது. சிடோனியா வீரர்கள் அப்படியே அதிர்ந்து போகிறாங்க. அறைக்குள்ளே ஓடி வந்து பார்த்தாக்க தலை ஏந்தியபடி நிற்கிறாரு அலெக்சாண்டர். இன்னமுமா அந்த டேரியஸை நீங்கள் உயிரோடு வச்சுருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்குறாரு. அலெக்சாண்டர் வந்து மருத்துவர் பிலிப்பை வந்து வர சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அவசரமாக ஓடி வராரு பிலிப். அவருக்கு வந்து நன்றி சொல்கிறாரு. சொன்ன வார்த்தைகள் தான் என்னை வந்து இன்று வந்து நடமாட வைத்திருக்கு அப்படின்னு வந்து பிலிப்புக்கு வந்து நன்றி தெரிவிக்கிறாரு. அவரோட கூடாரத்தை விட்டு வெளியில வராரு அலெக்சாண்டர். அவரை உயிரோடு பார்த்த சந்தோஷத்துல வீரர்கள் அப்படியே ஆர்ப்பரிக்கிறாங்க.
அலெக்சாண்டர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய அன்புக்கு நன்றி, இதோ இந்த நிமிடம் இந்த நொடி நம்முடைய படைகள் பாரசீகத்தை நோக்கி படையெடுக்கட்டும், தயாராக இருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அலெக்சாண்டரோட வார்த்தைகள் வீரர்களோட மனதில் வந்து உற்சாக வெள்ளத்தை வந்து ஏற்படுத்துது. உங்களுடைய ஆணைக்காக தான் நாங்கள் காத்துட்ருக்கோம், இதோ புறப்பட்டு விட்டோம் அப்படின்னு வந்து மசிடோனா படை வீரர்கள் வந்து சொல்கிறாங்க. இதோட இந்த பகுதியை நான் வந்து இங்கே நிறைவு செய்கிறேன். இதில் வந்து இந்த கிரானிக்கஸ் வாரில் வந்து அலெக்சாண்டர் தான் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு. இதுக்கு அடுத்து வந்து இஸ்யாஸ் யுத்தம் வந்து நடைபெறும். அதில் வந்து யார் வெற்றி பெறாங்கங்கிறத நம்ம அடுத்த பதிவில் வந்து பார்க்கலாம்.